முதலமைச்சரே இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி ஃபயர் விட்டு இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களை இப்படி ஏமாத்தி போட்டீங்களே. அதாவது பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி வரும்போது தாவேகா பிஜேபி பாஜகன்னு ஒரு வார்த்தையை பிரிச்சு கூட சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி தொடர்ந்து உங்க மீது விமர்சனம் இருந்துட்டே வந்துச்சு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்களும் பாஜக எதிர்ப்போம், இல்ல நாங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லி இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம், திமுக முக்கியமா சொல்ல போனா திமுக போன்ற எல்லா கட்சிகளுமே ஃபேர் டிலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு புள்ளியில நிற்கும் போது பாஜகவை நாங்க தான் எதிர்ப்போம், அதுவும் அட்வான்ஸா எதிர்ப்போம்னு சொல்லி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமான பேன் டிலிமிட்டேஷன், நோ டிலிமிட்டேஷன் சொல்லி அவர்களுடைய நிலைப்பாட்டை, ஒரு வினோதமான நிலைப்பாட்டை அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இதுல என்ன இருக்குது, நோ டிலிமிட்டேஷனை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இன்னும் எப்படி அதிகமாக போகுது, இப்படி எதுவுமே தெரியாம தாவேகா தொண்டர்கள் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எங்க அண்ணா களத்துல இறங்கிட்டாரு, இனிமேட்டு அமித்ஷாவாச்சு மோடி ஆச்சுன்ற மாதிரி அவங்க மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த நோ டிலிமிட்டேஷன் சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து விட்டு சம்பந்தமே இல்லாத டைம்ல ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி விட்டு சட்டமன்றத்துல டிலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்து விட்டு அமித்ஷா அவர்களை பார்த்ததும் அப்படியே சரணடைஞ்சிட்டீங்களே முதல்வரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்களுடைய இந்த டிலிமிட்டேஷன் இஷ்யூவை பொறுத்தவரையுமே அவருடைய நிலைப்பாட்டை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா, அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புக்கு முன், அமித்ஷா அவருடைய சந்திப்புக்கு பின். அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவருடைய நிலைப்பாடு என்பது டிலிமிட்டேஷனே கூடாதுன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நேற்று தினத்துல தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கூட்டமைப்பு என்பது அமித்ஷா அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துக்கு போயிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நம்ம என்ன நினைச்சோம்னா, பாரு இதுவரையுமே ட்விட்டர்ல மாசா ஒரு அழுத்தமான அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாரு, இப்ப அமித்ஷா அவர்களே பார்க்க போறாரு, இப்ப நேரடியா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துருவாரு எங்க அண்ணா நினைச்சாங்க. ஆனா அமித்ஷா அவர்களை பார்த்ததும் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து விட்டு திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் எங்களுக்கும் சரியா தோணுது, அதனால நீங்க ஃபேர் டிலிமிட்டேஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே தொழில இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, மாநிலங்களுடைய இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறையாத வகையில நீங்க டிலிமிட்டேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி சைனை போட்டு கொடுத்து வந்திருக்காரு. நேத்தெல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தமிழிலும் பாத்தீங்கன்னா திடீர் அந்தல்பல்ட்டி அடித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்லிதான் தொடர்ந்து பேசிட்டே வந்தாங்க. இது எல்லாமே சோசியல் மீடியால எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒரு கருத்துக்களாக முன்னெடுத்து வச்சு, விமர்சனங்களால முன்னெடுத்து வச்சு, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றம் கூடி இருக்கு, இந்த தாவேக்காவோட நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு பேசிட்டு வந்தாங்களே, இதுக்கு பின்னாடி ஒரு பெருச்சாலையை ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க மட்டும் நிலைப்பாட்டை மாத்தல, காங்கிரசும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில இருந்தது வரைக்கும், திமுக கூட கூட்டணியில இருந்ததுக்கு வரைக்கும் காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது ஃபேர் டிலிமிட்டேஷன் தான். இவங்க சம்பந்தமே இல்லாம தாவேக்கா ஒரு கூட்டமைப்பை போட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோ டிலிமிட்டேஷன் கொண்டு வந்தமே காங்கிரசும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாட்டி விட்டார்கள். எல்லாருமே தாவேக்கா பார்த்து கேள்வி கேட்டாங்க, காங்கிரஸை பார்த்து யாருமே கேள்வியே கேட்கல. நான் இன்னைக்கு சட்டமன்றத்துல மாட்டினீங்களா, இப்ப எல்லார் கட்சியும் கூடி இருக்கிறாங்க, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி இருக்கிறாங்க, நேருக்கு நேரா கேள்வி கேட்டு விடுவோம்னு சொல்லி PMKவோட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. தாவேக்காவும் காங்கிரசும் இப்ப எதற்காக உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறீர்கள்ன்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. இது இப்படியே விட்டுறத விட நம்மளுக்கு ஷாக்கா இருக்காது. திடீர்னு எழுந்து ஆரோஜனை என்ன சொல்றாருன்னா, எங்களோட நிலைப்பாடு என்பது இப்ப வரையுமே இந்த 543 அப்படின்ற எம்பிக்களோட எண்ணிக்கையை ஃப்ரீஸ் பண்றதான்னு சொல்லி இன்னொரு குண்டை தூக்கி போறாரு. ஆல்ரெடி நம்மளுக்கே ஒன்றும் புரியல, என்னடா இவங்க இந்த ஃப்ரீஸ், அதாவது 543 நீங்க ஃப்ரீஸ் பண்ணணும், டிலிமிட்டேஷனே கூடாதுன்னு சொல்லி பேசினாங்க. ஆனா அமித்ஷா அவர்களை பார்த்து நீங்க டிலிமிட்டேஷன் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த பிரதிநிதித்துவம் குறையாத வகையில பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆதோஜனா என்ன சொல்றாருன்னா, இன்னும் எங்களோட நிலைப்பாடு என்பது நோ டிலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி தான், ஃப்ரீஸ்ன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஒண்ணுமே நம்மளுக்கு புரியல. தலைவர் ஒண்ணு சொல்றாரு, தலைவரை பார்த்துட்டு ஒண்ணு சொல்றாங்க, இவரு ஒண்ணு சொல்றாரு, எப்படிதாங்க இருக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா. இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமித்ஷா அவர்கள் இந்த தொகுதிகள், அதாவது எம்பிக்கள் தொகுதியை நாங்க எண்ணிக்கையை அதிகப்படுத்த போறோம், எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க 50% உயர்த்தி கொடுக்க போறோம், ஈக்குவலான்னு சொல்றாங்க. இதை கொண்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னா, அமித்ஷா அவர்களை நம்ப முடியாது, இப்படி உயர்த்தினால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு பின்தள்ளப்பட்டு விட்டுருவோம், நம்ம வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதுக்கு தெளிவாக PMK தரப்புல கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஏங்க இப்படி இந்த 50% உயர்த்துறேன்னு சொல்றாங்களே, தமிழ்நாட்டுல இப்ப 39 MP சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல 39னா சும்மா உத்தரப்பிரதேசத்துக்கு கூட ஒரு கம்பேரிங் வச்சோம்னா அங்க இப்போதைக்கு 80 இருக்காங்க.
இப்ப தமிழ்நாட்டுல 39 50% உயர்த்தினாங்கன்னா கிட்டத்தட்ட 59 வருது. அதே யூபியில வந்து அவங்க ஒரு 50% உயர்த்தினாங்கன்னா 80ல இருந்து 120 ஆகுது. இங்க 39ல இருந்து 59 மாறுது, இங்க 80ல இருந்து 120 மாறுது. இப்ப 39க்கும் இங்க இருக்கக்கூடிய 80க்கும் டிஃபரன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா 41 இருக்கு. அதுவே வந்து இங்க உயர்த்தி விட்டு 59ல இருந்து 120க்கா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் என்பது 61 இருக்கு. இதை கொண்டு வந்து தாவேக்கர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க 50% உயர்த்தவில்லை என்றால் நம்மளோட டிஃபரன்ஸ் என்பது 41 இருக்கு, உயர்த்திட்டாங்கன்னா 61 மாறிடும்னு சொல்லி எப்படி ஒரு அமைச்சரால அடிப்படை புரிதல் கூட இல்லாம பேச முடியும்? இப்படி 50% உயர்த்தினால் இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய விகிதாச்சாரத்துல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இங்க நம்மளுக்கு அப்படியே 39ல நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு மட்டும் 50% கொடுத்தாங்கன்னா இந்த டிஃபரன்ஸை நீங்க வந்து அதிகமாச்சுன்னு கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கும் 50 தான், அவங்களுக்கும் 50 தான். இந்த ஸ்டாண்ட் என்பது அப்படியே தான் இருக்கு. இது கூட புரியாம அமைச்சர்கள் பேசுறாங்க. சரி, சம்மந்தமே இல்லாம நம்ம ஒண்ணு பேசிட்டு இருந்தா சம்மந்தமே இல்லாம இன்னொன்னு வந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் இருந்து என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க இன்னொருமே பாருங்க திமுக வாயில இருந்து வருதா பாருங்க, இப்ப டிலிமினேஷனுக்கு எதிராக நாங்க வாக்களிப்போம்னு சொல்றாங்களா பாருங்கன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம கேட்கிறாரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்றும் நாங்க சொல்றோம், அவங்க அந்த 50% என்ற விகிதாச்சாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் இந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துல 7.18% வந்து குறைக்கும் விதமாக இருந்தால், அதை பாதிக்கக்கூடிய வகையில இருந்தா நாங்கள் இதை எதிர்ப்போம். இந்த 50%ஆல இங்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகல அப்படின்ற பட்சத்துல நாங்க எதுக்குங்க எதிர்க்கணும்? அப்படி அவங்க கொண்டு இப்ப திருத்திட்டு வரேன்னு போயிருக்காங்க. டிலிமிடேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்ட பிறகு நாங்க இதை திருத்திட்டு வரோம்னு போயிருக்காங்க. அப்படி சில மாற்றங்களை கொண்டு வந்து இவங்க இந்த டிலிமிடேஷன் பில்லை கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய அம்சங்களை பார்த்து கொண்டு நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் என்ற பட்சத்துல நாங்க எதிர்ப்போம்னு சொல்லி கிளியர் கட்டா சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க இப்ப எனக்கு வந்து அவங்கள பார்த்தா திமுக பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அச்சமா இருக்கு, அவங்க பிஜேபியோ டிஎம்கேவும் சதின்ற மாதிரி மீண்டும் மீண்டும் பேசுறாரு. இப்ப நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே புரியலன்னா, டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதையே தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க உங்க தலைவரை பார்த்து கேளுங்க. இப்போ ஃபேர் டிலிமிடேஷன் சொல்லி டிஎம்கே நிற்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா கூட்டு சதியாக தெரியுது, பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா, நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்களும் போயிட்டு இதே விஷயத்தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப அவரை பார்த்து எல்லாரும் கேள்வி கேளுங்க, சொந்த அமைச்சர்களே கேளுங்க, எப்படி நீங்க டிஎம்கே மாதிரி பேசிட்டு வந்திருக்கீங்க, அப்ப நம்மளுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி பேச மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க வேண்டியதுதானே. இப்படி சட்டமன்றத்துல வந்து சம்மந்தமே இல்லாம பேசி வசமா மாட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மொத்த பழியும் தாவேக்கா மேல போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும். இவங்க புதிதாக வந்திருக்காங்க, இந்த கணக்கு கூட அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். 50% ஏற்றினால் எந்த விஷயமும் மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். திமுகவோட இருக்கும் போது ஃபேர் டிலிமினேஷனை பேசிவிட்டு இப்ப நீங்க நோ டிலிமினேஷன் மாறுறீங்க. உங்களுடைய எம்பிக்கள் கலந்து கொண்டக்கூடிய கூட்டத்திலே இவங்க ஒரு மனதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, போய் மாத்தி பேசுறாங்கன்னா காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சி? கேட்க மாட்டீங்களா நீங்க? என்னங்க நீங்க கூட்டத்தை போட்டு ஒண்ணு சொல்றீங்க, நாங்க எல்லாருமே வெளியே வந்து நான் பயங்கரமா பேசிட்டு போனேன். ராகுல் காந்தில என்ன சொல்லியிருந்தாருன்னா, எட்ட பெருகல்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு போனாரு. இப்ப நீங்க சம்மந்தமே இல்லாம போய் டிஎம்கே மாதிரி பேசிங்கன்னா எங்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்தே இன்னி வரையும் அவங்க கேள்வி கேட்கல. அவங்களுக்கு இப்ப வேறு விதமான ஒரு பயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பிரதமர் அடுத்து வந்து இந்தியாவோட பிரதமரே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லி ஒருத்தருமே வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து மாணிக்கம் தாகூர் சொல்லியிருந்தார், தயவு செஞ்சு முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து அடுத்த பிரதமர்னு சொல்றாங்களே அதை காமெடியா பாருங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இப்படி காங்கிரஸ்குள்ளேயே பல்வேறு இந்த கூட்டணியே பார்த்தோம்னா சில முரண்பாடுகளோடு போயிட்டு இருக்கு. இந்த டிலிமிட்டேஷன் இஷ்யூன்னு வரும்போது இன்னைக்கு சட்டமன்றத்துல எல்லாருக்குமே கணக்கு தெரியும். உண்மையாகவே இந்த மசோதாவால என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு தெரியும், எந்த வகையில பாதிப்புகள் இல்லாம கொண்டு வர முடியும் என்றும் அவங்களுக்கு தெரியும். அவர்களை வைத்து கொண்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லாம இவ்வளவு விஷயத்த பேசுறாங்க. திமுக எதிர்த்து வாக்களிக்குமா, அதை பாதிக்கப்படும்ன்றவெல்லாம் பேசுறாங்களே. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு இப்படி போய் மாத்தி சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த முழு சட்டமன்ற விவாதம் முடிவு வரையுமே இதற்கான பதில் என்பது வரல. சரி, இதுக்கு மட்டும்தான் வரலையா, இன்னொரு ஃபைல்ஸ் வர சொல்லியிருந்தால முதலமைச்சர் விஜய் அவர்கள், என் டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு, திறக்க வேண்டிய நேரத்துல நான் திறப்பேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்கிறாரு, அது என்னங்க 3 ஃபைல்ஸ், நானே சொல்றேன் அதை திறங்கன்னு சொல்லி கேட்டா முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர எல்லாருமே வாய் திறந்து பேசுறாங்க, சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. இவர் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்கன்னு கேட்டா நீங்க திமுக ஆட்சி காலத்துல நீங்க ஏன் வந்து லைவ் போடலன்ற மாதிரி இந்த விஷயத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சட்டமன்றத்துல
முக்கியமான விஷயங்கள் எதுவுமே விவாதிக்கப்படவில்லை என்றுதான் உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு நம்ம ஆளுங்கட்சியும் சொல்லலாம், எதிர்கட்சியும் சொல்லலாம். இப்ப எதிர்கட்சியும் சில பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி சில சமயங்கள்ல டைமை வேஸ்ட் பண்றாங்க. இதுக்கு ஆரம்ப புள்ளியாக யார் இருக்கிறாங்கன்னா தாவேகாவினர். இப்ப இவங்களுடைய என்ன ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ட்ரெண்டு, நீங்க என்ன கேள்வி கேட்டாலுமே நாங்க பதில் சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா நாங்க ட்ரிகர் பண்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த நாங்க கேட்டு விட்டுருவோம். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுப்பீங்க, பதிலடி கொடுப்பீங்க. அந்த பதிலுக்கும் நாங்க விளக்கம் சொல்லாம இன்னொரு விஷயத்த இழுத்து விடுவோம். 1960 அப்படின்ற மாதிரி இழுத்து விட்டுருவோம். அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவீங்களான்ற மாதிரி ஒரு ஈஸியான ட்ரிக் அவங்க கையில எடுத்து வச்சிருக்காங்க. டிலிமிட்டேஷன் தொடர்பாக நீங்க தான் பாஜகவை எதிர்க்கிறோம், நாங்க தான் எதிர்க்கிறோம், அட்வான்ஸா எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இப்ப சம்மந்தமே இல்லாம மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில், முறையான பதில் இல்லாம இந்த சட்டமன்றத்தை முடிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்னா இன்னைக்கு அவங்க சமாளிச்சுட்டு போயிடலாம். நாளைக்கு இந்த மசோதா ஏற்றப்பட்டால், கொண்டு வரப்பட்டால் என்ன முடிவை தாவேகா எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.